அடிமையாக இருந்த போதிலும் தூய வாழ்வு வாழ்ந்த தானியேலை நினைத்து பாருங்கள். அவதூறு மற்றும் கூட்டு சதி நிறைந்த காலத்திலே அவர் எப்படி ஞானத்தினால் நிறைய பெற்று ஒரு பெரிய பதவிக்கு உயர்த்தப்பட்டார் என்பதை நினைத்து பாருங்கள். அவர்களில் எல்லோருக்குமே பொதுவாக ஒன்று இருந்தது. அவர்கள் எல்லோரும் உன்னதமான சர்வ வல்லவரின் நிழலினால் காப்பாற்றப்பட்டவர்கள். கடவுளின் தூய ஆவியால் நிறைந்து தங்களின் ஓட்டத்தை முடித்தார்கள். பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர், மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடை போடுவர். எசையா 60வது அதிகாரத்தில் 3வது வசனம். நாடுகளை இருள் மூடிக்கொள்ளப் போவதால் நம்மேலும் நமக்குள்ளும் இருக்கிற ஒளியை உலகிலுள்ள நாடுகள் பார்த்து நம்மை நோக்கி ஈர்க்கப்படுவார்கள். தண்ணீரால் கடல் நிரம்பியிருப்பது போல ஆண்டவரின் மாட்சியை பற்றிய அறிவால் மண்ணுலகு நிறைந்திருக்கும். இந்த காலத்திலே கடவுள் தனக்கென்று பணிபுரிய ஒரு சேனையை எழுப்பிக் கொண்டு இருக்கிறார். நீங்களும் கூட அதில் ஒருவராக இருக்கலாம். பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு இறை மனிதர் இந்த சேனையை குறித்து இறைவாக்கு உரைத்திருக்கிறார். உங்களுக்காக அதிலே சில பகுதியை இங்கு மேற்கோளாக வைக்கிறேன். தூய ஆவியானவரின் மூச்சுக்காற்று லேசாக உணர்ந்தாலே இடி மேகம் காற்றில் விரைவது போல அவர்கள் செல்வார்கள். எதிலும் ஈடுபாடு கொள்ளாமல், எதை குறித்தும் ஆச்சரியப்படாமல், எதினாலும் துன்புறாமல், கடவுளின் வார்த்தையை பற்றியும் இறுதி வாழ்வை பற்றியும் மழை என பொழிவார்கள். பாவத்திற்கு எதிராக இடி என முழக்கமிடுவர். உலகத்திற்கு எதிராக புயல் என எழும்புவர். தீமைகளையும் அதை பின்பற்றி நடப்பவர்களையும் வீழ்த்தி வாழ்வுக்கும் சாவுக்கும் நடத்துவார்கள். இருபுறமும் கருக்குள்ள எந்த வாளை போலும் கடவுளால் அனுப்பப்பட்டவருக்கு எதிரானவர்களை ஊடுருவிச் செல்வார்கள். அற்புதங்களை செய்ய ஆற்றலும் பலமும் கொடுக்கக்கூடிய படைகளின் ஆண்டவருக்கு பின்னாளில் உண்மையான திருத்தூதர்களாயிருப்பார்கள். அவருடைய எதிரிகளிடம் இருந்து உன்னதமான கொள்ளை பொருட்களை ஆதாயமாக்குவார்கள். பொன்னோ பொருளோ இல்லாமல் தூங்குவார்கள். குருக்கள் திருச்சபைக்கு உரியவர்கள், மத தலைவர்கள் ஆகியோரை சார்ந்து இல்லாவிட்டாலும் முக்கியமானவர்களாக கருதப்படுவார்கள். ஆனாலும் ஆவியானவர் எங்கெங்கு அழைத்துச் செல்வாரோ அங்கெல்லாம் புறாவைப் போல சிறகடித்துச் செல்வார்கள். கடவுளுடைய மாட்சியை தேடும்போதும் ஆத்மாக்களை விடுவிக்கிற போதும் ஆவியால் நிரப்பப்படுவார்கள். எங்கெல்லாம் பிரசங்கித்தாலும் கட்டளைகளில் முழு நிறைவாகிய பொன்னாகிய அன்பை தவிர எதையும் விட்டு செல்ல மாட்டார்கள். தொடர்வோமா நண்பர்களே?